ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம ஹாஸ்டல் படத்துடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பேக்ஸ்டன் வந்து அந்த சைக்கோ டாக்டருடைய குழந்தையை தூக்கிட்டு ட்ரெயினில் ஏறி தப்பிச்சு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ பார்ட் 2 உடைய கதை என்னன்னா, பேக்ஸ்டன் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, அவங்களால இவருக்கு வேற என்ன பாதிப்புலாம் வந்துச்சுன்ற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டுறாங்க. ஆனால் முழு கதையும் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால நம்ம டைரெக்டாகவே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளார போயிடலாம். இப்போ படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டு பேக்ஸ்டனை தான் காட்டுறாங்க. இவரும் வந்து ட்ரெயினில் அப்படியே மயக்கம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய 2 கையை அறுத்துட்டாங்க இல்லையா, அதனால மயக்கம் வந்து அப்படியே ட்ரெயினில் படுத்துட்டு இருக்க. அப்போ போலீஸ் வந்து அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்கே அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கே நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வந்து என்னாச்சு, நீங்க எங்க இருந்தீங்க, எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதை எல்லாத்துக்குமே அவர் இப்போ பதில் சொல்றாரு. இந்த மாதிரி ஸ்லோவாக்கியால ஒரு ஹாஸ்டல் இருக்கு, ரொம்பவே மர்மமான ஹாஸ்டல். அது அங்கே போற எல்லாத்தையுமே அவனுங்க கொலை பண்றானுங்க. அவனுங்க என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையுமே கொலை பண்ணிட்டானுங்க. அந்த இடம் கூட எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அவனுங்க பெரும்பாலுமா குறிப்பிட்ட சின்ன வயசு பசங்கள்லாம் கொடூரமாக கொலை பண்ணுறானுங்க. ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துக்கு அதிகமாக வருவாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலமாக இருக்கிறவங்க எல்லாருமே ஏழையாக தான் இருப்பாங்க. அவங்கள தான் கரெக்டாக இவங்க டார்கெட் பண்ணி இவங்க வலையில் சிக்க வச்சு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னு இவர் சொல்ல, அப்போ அந்த போலீஸ் கேட்குறாங்க, சரி ஓகே நீங்கள் எப்படி அங்கே வந்து தப்பிச்சு வெளியே வந்தீங்கன்னு கேட்க, அதுக்கு அவரோ நான் அங்கேருந்து எப்படியே தப்பிச்சு வந்தேன்னு சொல்லி பொய் சொல்கிறாரு. ஏன்னா இவர் நிறைய பேர் அங்கே கொலை பண்ணியிருப்பாரு. அப்படி கொலை பண்ணாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களும் அவரை ஜெயிலுக்கு தூக்கி போட்டுருவாங்க. அதனால அது எதையுமே சொல்லாமல் நான் எப்படியே தப்பிச்சு மட்டும் வந்துட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட மழுப்பிட, அதுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க, சரி ஓகே அந்த இடத்த வச்சு நடத்துறது யாரு, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு அவரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த இடத்த பார்த்தா இது ஒரு ஹண்டிங் கிளப் மாதிரி இருக்கு, அது மட்டும் தான் தெரியும், மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனால் அவங்க எல்லார் கையிலுமே ஒரு டேட்டு ஒட்டி இருந்துச்சு. அந்த கிளப்ல எவன் இருக்கானோ அவன் எல்லார் கையிலுமே அந்த டேட்டு இருக்கும். அவர் சொல்ல, அதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றது கேட்கவே வினோதமா இருக்கு, ஏன் தெரியுமா, நீங்க இப்ப என்ன சிம்பிள் சொன்னீங்களோ அந்த சிம்பிளோட ஒருத்தவன் பாத்ரூம்ல வியட்நால செத்து போய் கிடந்தான். அவனை கொன்னது யாருன்னு தெரியுமா, ஸ்லோவாக்கியாலேருந்து கிளம்புன ட்ரெயின்லேருந்து ஒருத்தவன் வந்திருக்கான். அந்த ட்ரெயினும் வியன்னால தான் கரெக்டாக வந்து நின்றுச்சு. அந்த டைமில் தான் வந்து அவன் அந்த டாக்டரை கொலை பண்ணியிருக்கான். அது வேற யாருமே கிடையாது, நீ தாண்டான்னு சொல்லிட்டு இவங்க அவரை டைட்டாக பிடிச்சிடுறாங்க, அசையவே முடியாத அளவுக்கு. அப்போ அவரை கையை திறந்து காட்டி, நீ பார்த்தது இந்த சிம்பிளான்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து அவர் வயிறே அப்படி கிழிச்சு உடலை வெளியே எடுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாமே கனவு. எழுந்திரிச்சு பார்த்தவரோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எப்போதான் ஜோஷோட வீட்டில் போய் சொல்ல போகிறான், அவன் இறந்துட்டான்னு கேட்க, அதுக்கு அவர் நான் எப்பயுமே சொல்ல போகிறது கிடையாது, என்ன சொல்கிறது, அவங்க அம்மா கிட்ட போய் உங்கள் பையனை ஒருத்தவங்க கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க, அவன் இப்போ உயிரோடவே இல்லைன்னு சொல்றியா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவர் ஒய்ஃபோ சொல்கிறாங்க, சரி போலீஸ் ஸ்டேஷன் வச்சு போக வேண்டியதானு கேட்க, அதுக்கு அவர் இல்லை அங்கேயும் போக முடியாது, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துலையுமே அவங்க ஆளுங்க இருப்பானுங்க, எங்கேயாச்சும் போனாலே அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க, உங்களுக்கு எப்படி இந்த டீட்டெயில் கிடைச்சிதுன்னு நூல் பிடிச்சி வந்தா கடைசியில் என்கிட்ட தான் அது வந்து நிற்கும், இதில் மாட்டினா நான் மட்டும் சாக மாட்டேன், நம்ம எல்லாருமே கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரோ ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க ஒய்ஃப் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தாலும் அங்கே ஒருத்தர் ரம்பத்தால் மரத்தை எடுத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு இவங்களும் கை கட்டிட்டு எங்கடா பேக்ஸ்டன் சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான விஷயம், பேக்ஸ்டன் தலையறுத்து பார்சல் பண்ணின்னு ஒருத்தவன் வண்டியில் போயிட்டே இருக்கான். அவன் யாருன்னா வெளியில மரத்தை அறுத்துட்டு இருந்திருப்பான்ல, அவன் தான் இது. இப்போ அவன் நிறைய எங்கே தான் போறான்னா ஒரு ஹோட்டலுக்கு தான். அங்கே பார்த்தா தான் இந்த ஹண்டிங் கிளப்புடைய மெயின் ஹெட்டே உட்காந்துட்டு இருக்கான். அவங்ககிட்டயே அந்த பார்சலை காட்ட அவனும் அந்த பார்சலை திறந்து பார்த்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அதோட கட் பண்ணி இங்க 3 பொண்ணுங்க டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க இப்போ எங்க இருப்பாங்கன்னா இவங்களுமே டூரிசம் தான் வந்திருப்பாங்க. இவங்க இப்போ டிராயிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டே இருக்க, அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணும் நீ என்ன வரைஞ்சல, அந்த டிராயிங் கொஞ்சம் காட்டா, நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குன்னு கேட்க, உடனே அவங்களுமே அதை எடுத்து காட்டுறாங்க. பார்த்துட்டு நீ ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்க, நான் வேணும்னா அந்த டிராயிங்கை எடுத்துக்கிட்டோமான்னு கேட்க, அதுக்கு அவங்களும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்துட்டு சரி ஓகே எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வேற ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க இங்கே நின்றுட்டு இருக்க, அப்போ ஜெர்மனுடைய ஃபோனுக்கு ஒரு காலிங் வருது. அவங்க அப்பாவை ஃபோன் போட்டு எங்க இருக்க, பத்திரமா இருக்கியா, நான் வந்து ட்ரெயினில் 4th செக்ஷனில் புக் பண்ணி வச்சிருக்கேன், அதில் போயிடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ட்ரெயினில் போகிறாங்க. இப்படி ட்ரெயினில் வரும்போது இங்கே லோரான்றவங்க ரொம்பவே அமைதியாக உட்காந்துட்டு வருவாங்க. இவங்க என்ன மாதிரி ஒரு டைப்னா ரொம்பவே ஒரு சைலண்டான டைப்பு. அதனாலயோ இவங்களுடைய ஃப்ரெண்டான பிலிப்ஸுக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது. இவங்க ஜேர்னலிசம்காக தான் இந்த இடத்துக்குலாம் சுற்றி பார்க்க வருவாங்க. அப்போ நோட்லாம் எடுத்து எழுத, அதெல்லாம் பார்த்து இவங்க கலைக்கிறாங்க, இப்போ என்ன எழுத போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ ஜெர்மனும் அவங்க எல்லாத்தையும் வாங்க நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக, லோர்னா மட்டும் நான் வரலன்னுறாங்க. அதனால அவங்கள அங்கேயே கம்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் இங்கே ட்ரிங்க்ஸ் அடிக்க வர, அங்கே பார்த்தா நிறைய பசங்க இருக்கானுங்க. அதே நேரம் இவங்க அங்கே அந்த டிராயிங் கிளாஸில் பார்த்தவங்களுமே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களே பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி இந்த ட்ரெயினில் வரேன்னு கேட்க, நானுமே நீங்கள் போகிற ஊர் தான் போகிறேன், சரி ஓகே நம்ம 2 பேரும் அப்புறமா பேசுவோம்னு சொல்லிட்டு இவங்க இங்கே ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்க, அப்போ பிலிப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பையனை சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பையனை என்ன பண்ணுவான், இவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுக்க, இவங்க 2 பேருமே இப்போ நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க
இப்படி இங்க பேசிட்டே இருக்க, இங்க இந்த கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தாலும் ஒருத்தவன் லோரா கிட்ட தனியா இருக்கிறதுனால அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அவனும் உள்ள வந்து என்ன பண்ணுவான்னா, இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஐபேடை மட்டும் எடுத்துட்டு அங்க வந்து வேக வேகமா வெளியே ஓடிடுறான். அப்படி அவங்க ஓட இங்க இவனும் என்ன பண்ணுவான்னா, அவங்கள ஒரு கம்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு போய் என்கிட்ட ட்ரக்ஸ் இருக்கு வாங்க நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்க இவங்க 2 பேர்ட்ட இவங்க தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அதை பார்த்து அவங்க 2 பேருமே இதுதான் எங்களை நீங்க கூட்டிட்டு வந்தியா போடா இவனேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வர இங்க வந்து பார்த்தாலும் இவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டா ஒருத்தன் வந்தான் என்னோட ஐபேடை எடுத்துட்டு போயிட்டான், அவன் எங்க போனானே தெரியலன்னு இவங்க சொல்ல உடனே அதை கேட்டுட்டு இவங்களும் வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 3 பேர் திருப்பியுமே அந்த இடத்துக்கு வர ஐயோ இவனுங்களான்னு சொல்லிட்டு இவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டை சாத்திட்டு கம்முன்னு உள்ளாரே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கதவை தட்டிட்டு அவங்களே போயிடுவானுங்க. அது வரைக்கும் நம்ம கம்முன்னு இருப்போம்னு சொல்லிட்டு உள்ளாரே இருக்க அப்ப திருப்பியுமே வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. யார் தாண்டா கதவை தட்டுறதுன்னு திறந்து பார்த்தா அந்த ஆலெக்ஸின்றவங்க தான் வந்து நிற்பாங்க. அவங்களும் இது உங்க ஐபேட் தானே, ஒருத்தவன் இதை எடுத்துட்டு போக பார்த்தான், அவன் நினச்சி இங்க எடுத்துட்டு வந்தான், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்க அதை லோரா பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்போ அவங்களும் அங்கே உட்காந்து நிறைய பேசிட்டே வராங்க. இப்போ அங்கே இருக்கிற ஒருத்தவங்களோ நாங்கள் வந்து இப்போ ஃபுட்பால் மேட்ச் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு ஃபுட்பால் மேட்சா, சரி அதெல்லாம் ஓகே, எங்கே தங்க போறீங்க? ஏன்னா யூரோப்பில் பொதுவாகவே சேஃபான பிளேஸ் அதிகமாக இருக்காது, ஒரு சில இடத்துல தான் ரொம்பவே சேஃபான பிளேஸ் இருக்கும். நான் வேணா ஒரு இடத்த உங்களுக்கு சொல்கிறேன், நானுமே அங்கே தான் போகிறேன். அது வந்து ஒரு ஸ்பா, அங்கே ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அந்த இடம் எங்கே இருக்குன்னா ஸ்லோவாக்கியாவில் இருக்குது. ஸ்லோவாக்கியாவில் வார் நடந்து 50 வருஷம் ஆகுது, அதனால அந்த ஊர் இப்போ ரொம்பவே அமைதியாக தான் இருக்குது. நீங்கள் வேணா அங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. இங்கே இந்த இட்டாலியன் கைஸ் கிட்ட மாட்டிட்டு நீங்கள் அவஸ்தைப்படுறதுக்கு பேசாமல் என் கூட அங்கே வந்துருங்கன்னு சொல்ல அது எல்லாத்தையும் அங்கே கேட்டுட்டு சரி ஓகே நாங்களும் அங்கேயே வரோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அங்கே ஸ்லோவாக்கியாவுக்கு தான் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டினா அதே ஹாஸ்டலுக்கு தான் எல்லாருமே இப்போ இங்கே வராங்க. அங்கே வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்டயோ ரூம்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரூம் புக் பண்ணும்போது அவர் அவங்களோட பாஸ்போர்ட் அந்த மாதிரி எல்லா ஐடியுமே கேட்குறாரு. அது எல்லாத்தையுமே அவங்க தர அதை அவங்க வாங்கி வச்சுட்டு என்னதான் பண்ணுவாங்கன்றத இந்த படத்துல தான் காட்டுறாங்களே. இவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னா தனியாக ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துல யாருக்குமே போக அனுமதி கிடையாது. அங்கே போயிட்டு அது எல்லாத்தையுமே ஸ்கேன் எடுத்து இவங்க சீக்கிரட்டா ஒரு வெப்சைட்டுக்கு அமைச்சிடுறாங்க. அந்த வெப்சைட்லயும் நிறைய பேர் இருப்பானுங்க போல இருக்கு. அவங்க எல்லாருமே இவங்களுடைய போட்டோவை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு வேலை சொல்றானுங்க. ஸ்டார்டிங் ரேட் 30,000 போட்டிருக்கா, ஒருத்தன் 35,000 40,000 சொல்லி இப்படி 80,000 வரைக்கும் போயிடுது ரேட்டு. இவனுங்க எல்லாமே யாருன்னா ரொம்பவே ஒரு பெரிய பணக்காரனுங்க. இவனுங்க வேலையே என்னன்னா இந்த மாதிரி வர்றவங்களெல்லாம் ஏலத்துக்கு எடுத்து அவங்க எல்லாருமே கொடூரமா பண்றது தான் அவனுங்க வேலையை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே காட்டியிருப்பாங்க, ஆனா ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல தான் அது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே நேரம் அங்கே ஹீரோயினியும் ஒரு ரூம் உள்ளார போவ அப்ப சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அங்கேயும் 2 லவர்ஸ் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போவ இப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியில அவுட்டிங் மாதிரி கிளம்புறாங்க. அப்படி அவங்க நடந்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸ்லோவாக்கியா ரொம்பவே அழகா இருக்கு, நான் அப்படி ஒரு இடத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு இவங்க பேசிட்டே வர அப்ப திருப்பியுமே அந்த இடத்துக்கு அந்த சின்ன பசங்க வரானுங்க. வந்து காசு கொடு இல்லைன்னா போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி மிரட்ட அப்ப லோர்னா என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட காசு இல்லை வேணும்னா அந்த பப்ளிகாம வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க அதை அவன் வாங்கிட்டு அவன் மூஞ்சிலே துப்பிட்டு அங்க வந்து எல்லாமே வேகமா ஓடிடுறானுங்க. அப்ப அதே நேரம் எங்கேயோ ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்றாரு. யாருன்னு பார்த்தா இவருமே ஒரு பெரிய பணக்காரர் தான். இவருடைய ஃப்ரெண்டோ ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தைய புக் பண்ணிட்டேன், நம்ம இன்னைக்கு ஸ்லோவாக்கியாவுக்கு போறோம், போயிட்டாங்க சந்தோஷமா கொலை பண்றோம்னு சொல்லி இவர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்ல அவரோ ஃபர்ஸ்ட் எனக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்றவரு போ ஒத்துக்கிறாரு. சரி ஓகே நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே கிளம்பிங்க ஸ்லோவாக்கியாவுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்த உடனேவே அந்த ஹண்டிங் கிளப்ல இருக்கிற ஒரு மெம்பரோ இவங்கள ஒரு ஸ்பெஷலான ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் தங்க வச்சு அவங்க கையில பச்சைலாம் குத்துறாங்க. இதுக்கு முன்னாடி குத்திருப்பாங்க இல்லையா எல்லாருமே, அந்த மாதிரி இவங்க கையிலுமே குத்த ஃபர்ஸ்ட் இந்த டாடுன்றவரு குத்திக்கிறாரு, ரெண்டாவதா ஸ்டூவர்ட்ன்றவரை கூப்பிடுறாங்க. ஆனா அவரோ என்னால பச்சைலாம் குத்திக்க முடியாது, என்னுடைய பொண்டாட்டி பார்த்தானா செருப்பாலே அடிப்பா, இதெல்லாம் எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை வரும், இது கண்டிப்பா குத்திட்டே தான் ஆகணுமா, நீங்க வேணா வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்களா, அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம்னு கேட்க அங்க இருக்கிறவங்க என்ன அவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கானுங்கன்னு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. உடனே டாடுன்றவரோ டேய் சொல்லதை கேளு, அவனுங்க ஏதாவது டென்ஷன் ஆகி நம்மள ஏதாவது பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஸ்டூவர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசே மாறுறாரு. ஆனா அவருக்கு பச்சை குத்திக்கிட்டு சுத்தமா இஷ்டமே கிடையாது. ஆனா அங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க அக்ரிமெண்ட் படி எல்லாருமே அந்த டேட்டோவை குத்திக்கணும், இல்லைன்னா உங்களால இந்த கிளப்லயும் சேர முடியாது, அந்த இடத்துக்குள்ளாரையும் போக முடியாதுன்னு சொல்ல சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் இப்போ குத்திக்கிறாரு. இப்படி இவங்க குத்திட்டு நிறைய எங்க தான் வருவாங்கன்னா இங்க ஒரு திருவிழாவுக்கு தான் வருவாங்க. இந்த திருவிழால தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்போ இங்க எல்லாருமே ஜாலியா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க அப்ப பிலிப்ஸ் வந்து லோரா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஜெர்மனுடைய அம்மா 12 வயசுலயே செத்துட்டாங்க, அவளுக்கு இருக்கிறது இப்ப அப்பா மட்டும்தான், அது மட்டும் இல்லாம அவளை பத்தி உன்ட்டு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டா, அவன் நினைச்சா இந்த ஸ்லோவாக்கியாவே வாங்குற அளவுக்கு அவகிட்ட பணம் இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரி தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க அதெல்லாம் கேட்டுட்டு லோரா பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க, அவ்வளோ பெரிய பணக்காரி ஆவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்க இவங்க 3 பேரும் நின்று குடிச்சிட்டு இருக்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது சரி வாங்க போய் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆட இங்க பிலிப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்தோடனே ஒருத்தவனை பிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு போற இடத்துலலாம் யாராவது ஒருத்தவனை பிடிக்கிறது தான் வேலை. இப்படி இவங்க இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்க இங்க லோராவோ தனியா தான் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க.
இருக்காங்க. நம்மளெல்லாம் எவன் கண்டுக்க போறான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டே இருக்க, அப்போ நல்லா தடிமாடி மாதிரி ஒருத்தவன் வந்து என் கூட வாயேன் வந்து டான்ஸ் ஆடான்னு சொல்லி அவங்க கூட டான்ஸ்லாம் ஆடுறான். அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மைக்கி வாயா நம்ம 2 பேரும் போட் ட்ரிப் போலான்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறான். அதுக்கு அவங்களும் சரி ஓகே நானும் வரேன்னு சொல்லிட்டு ஜெர்மன் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனா அவங்களும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இத பாரு நம்ம 3 பேரும் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் தான் சேஃப். தனியா பிரிஞ்சுட்டா நம்ம 3 பேருக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால நீ எங்கேயுமே போட் ட்ரிப்புக்குலாம் போகக்கூடாது. இங்கேயே தான் இருக்கணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல, அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு சரி ஓகே ப்ராமிஸ் பண்றேன். நான் எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அவர் கூட போட்ல ஏறி போயிடுறாங்க. அதையுமே இங்க ஜெர்மன் பார்த்துட்டு டேய் போக மாட்டேன்னு தானே சொன்னேன் ஏன் போனேன்னு கேட்க, என்னை மன்னிச்சிரு இருந்தாலும் ஆசையா இருந்துச்சு அதனால தான் போறேன். பயப்படாத நான் ஒரு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க அங்க போக, இங்க என்ன ஆகும்னா இவனுங்க அந்த 3 பேரையும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கொலை பண்றவனுங்கலாம் என்ன வேலைன்னா, இவங்க கொலை பண்ண போறவங்கள ஃபர்ஸ்ட் நின்று ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்பாங்க. அவங்க என்ன மாதிரி ஆளு, அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு கொள்ற ஒரு கேரக்டர் தான் அவனுங்க. அப்படி அவனுங்க பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க, அப்ப ஸ்டூவர்ட் என்ன பண்ணுவாருன்னா நேரா இங்க ஜெர்மன் கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, என்ன காரணம்னு கேட்க, நாங்க இங்க சும்மா டூரிசம் மாதிரி வந்திருக்கோம், ஃபுட்பால் மேட்ச்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரி ஓகே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு இவங்க கேட்க, அதுக்கு அவரும் எனக்கு தெரியல நான் எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கே சுத்தமா தெரியல, என்னவோ ஃப்ரெண்டு கூட்டான் நானும் கிளம்பி வந்துட்டேன்னு பேசிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி உங்களுக்காக ஸ்லோவாக்கியா ஆர்மியா அடிச்சுக்குது, ஆனா நீங்க என்னன்னா என்ன மாதிரி ஒரு அசிங்கமான அமெரிக்கன் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேட்க, அதுக்கு அவங்களோ யார் அசிங்கமா இருக்கா, நீங்க பார்க்க அழகா தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்னன்னு பேசிட்டு இருக்க. அப்ப இவருடைய கையில வச்சிருந்த ஒரு ரிமோட்லயோ ஒரு லைட் மாதிரி அடிக்குது. அத ஜெர்மன் பார்த்துட்டு உங்களுடைய டேபிள் புக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க வேணா போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது சரி ஓகே ஜெர்மன் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, அதை அவங்க கேட்டுட்டு ஒரு நிமிஷம் இருங்க என்னுடைய பேரை நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதுக்கு அவரும் இல்ல உங்க ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு லைட்டா சந்தேகம் வருது. அதே நேரமும் அங்க இன்னொருத்தவர் வந்து பேசுறாரு, வாயா என் கூட வந்து டான்ஸ் ஆடான்னு கேட்க, அதுக்கு அவங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு நான் சொல்றத நல்லா கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன்னு சொல்ல, அதை அவங்க கேட்டுட்டு என்னது ஹெல்ப் பண்றியா என்ன சொல்ல வரேன்னு கேட்க, அதுக்குள்ளார அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த ரிசப்ஷனிஸ்டோ வந்து என்ன பிரச்சனை, அவன் உங்ககிட்ட இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானான்னு இவர் கேட்க, இல்ல அவன் அதெல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்ல, அப்போ அவர் சொல்றாரு இதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கையில வச்சுக்கிற ஒரு ட்ரிங்க்ஸையுமே கொடுக்குறாரு. அந்த ட்ரிங்க்ஸையும் அவங்க வாங்கிட்டு குடிக்கிற மாதிரியே எடுத்து கீழே ஊத்திடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த இடத்த சுத்தி இருக்கிற எல்லாருமேலுமே இப்போ சந்தேகம் லைட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துலயே இவங்க தான் ஒரு பயங்கரமான கேரக்டரா காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு கிளவரான கேரக்டராகவுமே காட்டியிருப்பாங்க. அதே நேரம் ஸ்வீட் ஹார்ட்டாகவுமே காட்டியிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறமாவோ இவங்க அந்த விழாவிலேருந்து வெளியே வரும்போது ஆலெக்ஸி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி லோரா வந்து இங்கே தனியாக போயிட்டா, அவன் யாருன்னே தெரியல பார்க்க எருமாடி மாதிரி இருந்தான், எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான், எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு, அவ எப்போ வீட்டுக்கு வந்து சேருவான்னு தெரியலன்னு சொல்ல, அதுக்கு ஆலெக்ஸி சொல்லிடுறாங்க வேணும்னா நீ வீட்டுக்கு போ, நான் வேணும்னா இங்க லோராக்காக வெயிட் பண்றேன், அவன் வந்தோடனே நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இவங்களும் ஜெர்மனை வீட்டுக்கு அனுப்ப, இப்போ அவங்க எல்லாருமே அங்கே ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு போகும்போது பிலிப்ஸை ஒரு பையன் தனியாக ரூமுக்கு கூட்டிட்டு போக பார்க்குறான். ஆனால் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இல்லை இன்னைக்கு நைட் எதுவும் வேணாம், இப்போதைக்கு எங்களை தனியாக விட்டுருங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லி பிலிப்ஸை தனியாக கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது பிலிப்ஸ் பார்த்துட்டு ஏய் நான் அவன் கூடனே நீங்க இருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்ல, இன்னைக்கு வேணாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள உள்ளார கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது திருப்பியுமே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அங்கே ஒரு காதல் ஜோடி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பற்றிலாம் அங்கே 2 பேர் நின்று அந்த ரூம்பே என்னவோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அதையும் அவங்க பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க சடனாக உள்ளார போயிடுறாங்க. உள்ளே போகும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகமுமே வந்துடுது, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கே காட்டுறாங்க, இங்கேயோ பார்த்தா இந்த தடிமாடு இவங்களை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்து போட்டெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஏதோ ரொமான்ஸ் பண்ற மாதிரியே அவங்க கிட்ட கூட்டு என்ன பண்ணுவான்னா, அவங்க மூஞ்சில ஒரு முகமுடியை போட்டு மூடி அவங்கள தனியாக ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறான். அதோட அங்கே கட் பண்ணி இங்கே இவங்கள காட்டுறாங்க. இவங்களும் அடுத்த நாள் காலையில் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கானுங்க. ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம முக்கியமாக எதுக்கு தெரியுமா இங்கே வந்திருக்கோம், நம்மளுடைய ஃபியரை ஓவர் கம் பண்ணதான். உன்னை பாரு தினமும் லிண்டா உன்னை பயமுறுத்திட்டே இருக்கா, அதுலேருந்து நீ ஓவர் கம் பண்ணி வரணும், அதுக்காக தான் நீங்க இங்கே வந்தது. நம்ம எல்லாருக்குள்ளாருமே ஒரு மிருகம் இருக்கும், அதை நீங்கள் நம்ம தட்டி எழுப்புறோம். சரியா நீங்கள் டாடு பேசிட்டு வர அது எல்லாத்தையுமே ஸ்டூவர்ட் கேட்டுட்டு ரொம்ப அமைதியாக தான் வர்றாரு. அதையும் டாட் பார்த்துட்டு என்னடா எதுவுமே பேச மாட்டேற, உனக்கு இந்த விஷயமே சுத்தமாக பிடிக்கல போல இருக்கே, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது நம்மளுடைய மொத்த லைஃப்லையுமே பிரதிபலிக்கணும், நம்மளை எவெல்லாம் பயமுறுத்துறானோ அவனை நம்ம பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கேயும் வந்து அவங்க குடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்க, இப்போ இங்கே ஜெர்மனை தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்க, அப்போ ஜெர்மனும் கேட்குறாங்க, ஏய் அவள் கால் பண்ணாலா என்னாச்சுன்னே தெரியல, இன்னும் காலிங் எதுவுமே வரல, எனக்கு அவளை நினச்சி ரொம்பவே பயமா இருக்கு, நீங்க அவங்க பேசிட்டே இருக்க. அப்பதான் இங்க லோராவை காட்டுறாங்க. என்னதான் பண்ணிருப்பாங்கன்னா, அவங்கள தலைகீழ நியூடா தொங்க விட்டு வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இவங்களே இங்க கொலை பண்ண போறாங்க. அதனாலயோ அந்த இடத்தையும் சுத்தி மெழுகுத்தி மாதிரி வேற ஏத்துறாங்க. மெழுகுத்தி எல்லாம் ஏத்திட்டு இவங்க கதவை சாத்திட்டு போயிடுறாங்க.
போயிடுறாங்க. இவங்க கதவை சாத்தின உடனே அந்த பக்கம் டோர்லேருந்து ஒரு பொண்ணும் வெளியே வருது. அதுவும் என்ன பண்ணும்னா அதோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே கழட்டிட்டு நியூடாக வந்து அங்கே ஒரு படுக்கை மாதிரி இருக்குது. அதில் படுத்துட்டு ஒரு கோடாலி வரை கையில் வச்சிருக்கோம். அந்த கோடாலி எடுத்து இவங்க முதுகில் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்குது. நீங்களே நினச்சி பாருங்க, நம்ம முதுகில் ஒரு பிளேடால் லைட்டாக கிழிச்சாலே எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய கோடாலியால் எடுத்து அவங்க முதுகு பூராவே கிழிக்குது. அவங்களும் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துறாங்க. இந்த சீனெல்லாம் நம்மளால காட்டவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாகவும் இருக்கும், அதே நேரம் பயங்கரமான ஒரு நியூடிட்டியாகவுமே இருக்கும். இப்போ இவங்களே போட்டு முதுகு பூரா சராமரியாக கிழிக்கிறாங்க. அப்படி கிழிக்கும் போது அவங்க முதுகுல இருந்து ரத்தமா கொட்ட அதெல்லாம் இவங்க அப்படியே ரசிச்சு என்ஜாய் பண்றாங்க. இவன் இந்த மாதிரி ஒரு வல்கரான டைப் போல இருக்கு. இந்த மாதிரி ரத்தத்தெல்லாம் உழுவுறத பார்த்து சந்தோஷப்படுற போல இருக்கு. அவங்க முதுகை கிழிச்சு கிழிச்சு விளையாண்டுட்டே இருக்கு. அவங்க வலியில பயங்கரமா துடிக்கிறாங்க. எம்மா நேரம் துடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்ணுவான்னா அவங்களுடைய கழுத்துலயே அறுத்து விட்டுருவா. இப்போ சங்க அறுத்த உடனே அவங்க அங்கேயே ஸ்பாட்ல செத்துறாங்க. இவங்க இங்க செத்து போவ இந்த இடத்துலயோ ஜெர்மனை காட்டுறாங்க. ஜெர்மன் என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏதோ கலந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதனாலே அவங்க அந்த ஸ்விம்மிங் பூல்லே மயக்கமாயிடுறாங்க. மயக்கமானவங்களோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. என்னடா இது, இந்த இடத்த சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாங்க, யாரையுமே காணுமேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் ட்ரெஸ் மாத்திர இடத்துல போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தாலுமே யாருமே இல்ல. இவங்க ஃப்ரெண்டை காணோம், இவங்க கூட வந்தவங்கள காணோம், என்னடா யாருமே காணோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் சுத்தி தேட அப்பதான் அவங்க லாக்கரை கவனிக்கிறாங்க. அதை பார்த்தாலோ யாரோ உடச்சி அதுக்குள்ள இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போன மாதிரி வேற இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இப்போ உஷாராயிடுறாங்க, என்னவோ நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு வெளியில திருப்பியுமே வந்து பார்த்தா அங்க சுத்தி எல்லாருமே இவங்களதான் தேடிட்டு இருக்கானுங்க. அவங்களும் இவங்களை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்க இவங்களுமே அந்த இடத்துல இருந்து வேக வேகமா ஓடுறாங்க. எப்படா தப்பிச்சு போறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டா மதில்ல ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கு. அது பிடிச்சி எப்படியோ மேலே ஏறி அங்கிருந்து கீழேயுமே ஜம்ப் பண்ணிடுறாங்க. அங்கிருந்தோ ஜம்ப் பண்ணி வேக வேகமா ஓடி போனா அங்க ஒரு ட்ரக்குமே வருது. அந்த ட்ரக்கை நிறுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன யாரோ துரத்துறானுங்க, என்ன கொல்ல வரானுங்கன்னு சொல்ல அப்ப அந்த டிரைவர் வெளியில எட்டி பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நைட் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன்னு சொல்லி இருப்பாரு இல்லையா, அவர் தான். இப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன், இங்க இருந்து தப்பிச்சிங்க ஓடி போயிடுன்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அப்பதான் அவங்களுக்கு புரியுது, ஓஹோ இவன் இதை தான் சொன்னான் போல இருக்கு, இந்த இடத்துல ஏதோ பெருசா நடக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க காட்டுக்குள்ளார வேக வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அந்த சின்ன பசங்களோ கயிறை வச்சு ரெண்டு பக்கமும் இழுக்க இவங்க அதை தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்த உடனே அந்த எல்லா பசங்களுமே இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது அப்ப அங்க கரெக்டா அந்த ஹண்டிங் கிளப்போட தலைவன் வந்துடுறான். அவங்க கூட தான் ஆலெக்ஸியுமே இருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக இங்க காட்டுறாங்க. இவரோ அந்த எல்லா பசங்க தலையிலுமே கண்ணை வைக்கிறாரு. ஆனா அந்த ஒரு பையன் கண்ணில் கூட பயமே தெரியல. எவன் கண்ணில பயம் தெரிஞ்சா அவனை போட்டு தள்ளலான்னு பார்க்க எவனுமே பயப்பட மாட்டான். என்ன பண்றதுனே தெரியாம என்ன சொல்லிட்டு வரனா உங்க கும்பல்ல இருக்கிற ஒருத்தனை நீங்களே அமுச்சு விடுங்க, எல்லாம் எல்லாருமே போட்டு தள்ளுவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு பையனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறானுங்க. தள்ளி விட்ட உடனே அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டு இப்ப இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயே கூட்டிட்டு போய் இவங்க என்னவோ நல்லவங்க மாதிரி இதோ போலீஸ் வந்துருவாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு போக அப்ப ஜெர்மன் கேக்குறாங்க, ஏய் இது என்ன உங்க புருஷனான்னு கேட்க, இல்ல இல்ல அவர் எனக்கு அப்பா மாதிரி, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த ஆடிஷன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாரு, சரிவா நம்ம மேல போய் ட்ரெஸ் மாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்கள மேல கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இங்க பிலிப்ஸ் என்னதான் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. எவனோ ஒருத்தன் கொள்ளதான் வருவான்னு பார்த்தா அவனும் அங்க வந்து, ஏய் பியூட்டி என்ன கதறியா, கதறு கதறு, உனக்கு நான் மேக்கப் தான் போட போறேன், கொஞ்ச நேரம் அழுவாம இருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நக்கலா பேச அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய மூக்கை கடிச்சு துப்பிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடுறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது அங்கிருந்து எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லா கிட்டையுமே லாக் பண்ணா திருப்பியுமே ஒரு ரெண்டு பேர் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அவங்கள. அதே நேரம் இங்கேயோ ஆலெக்ஸ் வந்து உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு கவலைப்படாத, அவங்க திருப்பியுமே வந்துருவாங்க, நம்ம தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்லன்னு பேசிட்டே இருக்க அப்ப இங்க ஜெர்மனும் அங்க ஒரு சில போட்டோலாம் பார்த்துட்டு அவங்க யாருன்னு கேட்க அதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த போட்டோல யார் தான் இருப்பாங்கன்னா பாக்ஸ்டன் வந்து ஒரு ரெண்டு கேர்ள்ஸ் ஏற்றி கொண்டு இருப்பாரு தெரியுமா, அந்த ரெண்டு கேர்ள்ஸ் தான் அதுல இருப்பாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, சரி ஓகே நீ டயர்டா இருப்ப படுத்து தூங்கு, போலீஸ் வந்தோடனே நான் உன்னை எழுப்புறேன், சரியா போய் பெட்ல படுத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க கதவை மூடிட்டு போக அவங்க போன அடுத்த செகண்டே அவங்க எந்திரிச்சிடுறாங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இங்க இருக்கிற எல்லாமே கெட்டவங்கன்னு. அதனாலயோ ஜன்னலை திறந்து பார்த்தா அங்கேயுமே வந்து அந்த ஹண்டிங் கிளப்ல இருக்கிறவங்க தான் வரானுங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க வேகமா கதவு திறந்துட்டு வெளியே வராங்க. அங்க பார்த்த உடனே அவங்களுமே இவங்கள பார்த்துடுறாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஏதாவது தப்பிக்க வழி இருக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா தப்பிக்க எந்த வழியுமே இல்லை. அதனாலே பக்கத்துல ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. இந்த கதவு ஓப்பன் ஆன உடனே இவங்களும் உள்ளார போய் பார்க்க அங்க சுத்தி ஃபுல்லாவே மனுஷ தலைங்களா இருக்கு. அங்கதான் பாக்ஸ்டனுடைய தலையுமே அறுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஷாக்கிங்கா நின்றுட்டே இருக்கு. அப்ப அவங்க கரெக்டா வந்து இவங்க மூக்குல மயக்க மருந்தெல்லாம் வச்சு அவங்கள திருப்பியுமே கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமாவோ இங்க டாடுக்கும் ஸ்டூவர்ட்டுக்கும் ஃபோன் போட்டு அவங்கள கடத்தியாச்சு, நீங்க இப்ப வாங்க கரெக்டா இருக்கும்னு சொன்ன உடனே இவனுக்கு செம ஜாலியா கிளம்புறானுங்க ரெண்டு பேருமே. ஸ்டூவர்ட் மட்டுமே என்ன நினைப்பாருன்னா எனக்கு பயமா இருக்கு, நம்ம இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு பேசிட்டே வர அப்ப டாட் சொல்றாரு, இந்த இடத்த சுத்தி பாரு, இங்கெல்லாம் பார்த்தா ஏதாச்சும் போலீஸ்காரன் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா,
இந்த இடத்த சுத்தி பூராவே அவனுங்க தான், நம்ம எதையுமே நினைச்சு பயப்பட தேவையில்ல, வா போய் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அங்க கிளம்பி போறாங்க. இப்ப அந்த இடத்த சுத்தி பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அங்க இருக்கிறது பூராவே ரொம்பவே ஒரு பணக்காரனுங்களுடைய காரா தான் இருக்கும். இதெல்லாம் வச்சு இந்த படத்துல என்னதான் காட்ட வரானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் உண்மையா நிஜமாலுமே நடந்ததை தான் எடுத்து வச்சிருக்கானுங்களான்னு தெரியல. இப்ப இவனுங்களும் உள்ளார போயிட்டே இருக்க ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படி போயிட்டு அங்கதான் இவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கான பொருள்லாம் எடுத்துட்டு போவாங்க. அங்கேயே நின்று ஒரு ஒரு பொருளா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஹண்டிங் கிளப்புக்குள்ளார போவ அப்போ ஸ்டூவர்ட் ஒரு ரூமுக்குள்ளார போறாரு. ஆனா அப்படி ஒரு உள்ளார போகும்போதே ஒரு பயத்தோட தான் போறாரு. ஐயோ ஒருத்தங்களை கொலை பண்ண போறோமேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் போறாரு. போகும்போது அந்த இடத்துல சுத்தி நிறைய பொருள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கே ஒரு பயம் வந்துடுது. என்னடா இவ்வளவு மோசமான பொருள்லாம் இங்க வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நேரா வந்து அந்த பொண்ணுடைய முகமுடி எடுத்து பாக்குறாரு. உள்ள இருக்கிறது வேற யாருமே இல்ல, ஜெர்மன் தான் இருப்பாங்க. ஜெர்மனை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீயும் அவங்கள ஒருத்தன் தானா, என்ன கொலை பண்ண போறியா, அதுக்குதான் இங்க வந்திருக்கியா, அங்க வெளியில நான் நல்லவன் மாதிரியே பேசுனியா, இங்க என்னடா இப்படி இருக்கன்னு கேட்க அதுக்கப்புறம் இல்ல நான் யாரையும் கொலை பண்ணலாம் வரல, என்னோட ஃப்ரெண்டு தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்தான், நான் சொன்னது கூட உனக்கு ஞாபகம் இல்ல, நான் எது இங்க வந்தனே எனக்கு தெரியலன்னு சொன்னேனே, மறந்துட்டியா, நான் இதுதான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், எனக்கு யாரையும் கொல்லணுன்ற நோக்கம்லாம் கிடையாது, ஆனா இப்போ இந்த இடத்த சுத்தி நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருப்பானுங்க, நம்ம 2 பேரும் தப்பிச்சு போக வாய்ப்பே கிடையாது, என்ன பண்றதுன்னு இவர் கேட்க அதுக்கு அவங்களும் முதல் என்னுடைய கட் அவுத்து விடு, நான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லி இவங்களும் எந்திரிச்சு போய் பாக்குறாங்க. அப்படி போகும்போது அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, நீ மத்தவங்க மாதிரி மிருகம்லாம் கிடையாது, நீ ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு அவர் ஏதோ அப்பாவி மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. அதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்துட்டு நான் அப்பாவிலாம் கிடையாது, நான் ரொம்ப மோசமானவன்னு அவர் மனசுள்ளாரே சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாருன்னா ஜெர்மனை பிடிச்சி மூக்குலயே குத்திடுறாரு. அதுக்கப்புறமா திருப்பியுமே அவங்கள சேர்ல கட்டி போட்டு சொல்றாரு, யார் நல்லவன், நான் நல்லவனா, நான் எதுக்கு திரும்ப இங்க வந்திருக்கேன், என்னோட ஒய்ஃப் மேல இருக்கிற கோவத்துக்கு தான் இங்க வந்திருக்கேன்னு, அவளை என்னால கொல்ல முடியாது, அதனாலதான் இங்க வேற எவ்வளோச்சும் கொல்லலான்னு வந்தான்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசிட்டே இருக்க அப்ப இங்க டாடை காட்டுறாங்க. டாடு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா பிலிப்ஸ் போட்டு பயமுறுத்திட்டு இருப்பாரு. அவங்கள சித்திரவதெல்லாம் படுத்த மாட்டாரு, ஆனா அந்த மிஷினை வச்சு அவங்கள அறுக்க போற மாதிரியே பயம் கட்டிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டே நின்றுட்டே இருக்க சடனா அவருக்கே தெரியாம அவங்க மண்டையிலே அந்த கட்டர் பிளேட் எடுத்து விட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஐயோ பார்க்கவே கன்றாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் கவர் எடுத்து மூடிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த கட்டர் பிளேடெல்லாம் அங்கேயே போட்டுட்டு வேகமா வெளியில போறாரு. வெளியில போகும்போது அங்க இருக்கிறவன் சொல்றான், ஹேய் நீ இன்னும் கொல்லவே இல்லை, கொல்லாம இங்கிருந்து வெளியில போக கூடாது, அதான் அக்ரிமெண்ட்னு சொல்ல அதுக்கு டாடோ சொல்றாரு, டேய் நான் தான் காசு கொடுத்துருக்கேன்ல அப்புறம் என்ன போய் தொலைன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி போயிட்டே இருக்காரு. அதை பார்த்து அவனும் மேல் இடத்துல இன்ஃபார்ம் பண்ண அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா 2 நாயை விட்டு இவரை கொடூரமா கொலை பண்ணிடுறானுங்க. அதே நேரம் இங்க இந்த பொண்ணு சாவல இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மண்டையில கட்டுலாம் போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது எந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகலாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் மாதிரி, செகண்ட் ஹேண்ட்ல எப்படி விற்பாங்க, கம்மியான விலைக்கு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் ஒவ்வொருத்தங்க கிட்டயா இந்த மாதிரி ஒருத்தி இருக்கா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வரீங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க கிட்டே கேட்க யாருமே ஒத்துக்கல. அப்ப இங்க ஒரு கிழவன் கிட்ட வர அந்த கிழவனுமே ஒத்துக்கல. அவனும் என்ன பண்ணுவான்னா ரூம் உள்ளார போயிட்டு ஒருத்தவங்க காலையை எடுத்து அதை கரியா சாப்பிட்டுட்டு இருப்பான் பச்சையா. அப்படி அவன் சாப்பிட்டுட்டே இருக்க இங்க கரெக்டா ஸ்டூவர்ட் கிட்ட வருவாங்க. ஸ்டூவர்ட்டோ கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு அதை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் இருங்க, இது டாடுக்காக கொடுக்கப்பட்ட பொண்ணு தானே, டாடு எங்கன்னு கேட்க அப்பதான் பாக்குறாரு சைட்ல பார்த்தாலும் அந்த நாயை அவர் கொடூரமா கடிச்சு போட்டு எலும்பு தோலுமா போறாரு. அதை பார்த்த உடனே ஒரு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு செத்ததுக்கு காரணம் அவளாதான் இருப்பா, அவளை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டூவர்ட் ஃபர்ஸ்ட் அவங்கள போட்டு தள்ளிடுறாரு. அப்படியே கொலை பண்ணிட்டு இவங்க கிட்ட வந்து சொல்றாரு, என்கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா உனக்கு, கண்டிப்பா தெரியும், ஏன்னா நான் தான் ஒருத்தைய கொலை பண்ணிட்டு வந்திருக்கேனே, இப்ப பார்த்தோன்னே உனக்கு என் மேல மரியாதை வந்திருக்கும், நான் வந்து நல்ல மல்லன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப என்னடி சொல்றேன்னு கேட்க அப்போ அவங்க ஏதோ முணுமுணுக்குறாங்க. ஆனா அவங்களால பேச முடியல வாயை கட்டி விட்டதுனால. அதனால இவரு என்னடி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுத்து விட அப்ப அவங்களும் சொல்றாங்க, நான் ஒன்னும் உன்னோட ஒய்ஃப் கிடையாது, எனக்கு நீ யாருன்னு நல்லாவே தெரியும், நீ வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் ஆனவன் சொல்லி அவரை மேனிபுலேட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருமே மேனிபுலேட் ஆயிடுறாரு. ஆமா நான் வந்து ரொம்பவே பலமானவன், நான் வந்து ஹெர்குலிஸ் அளவுக்கு பலமானவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அதை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒன்று கிஸ் பண்ணணும் போல ஆசையா இருக்கு, எனக்கு கட்டை அவுத்து விடான்னு சொல்ல அதெல்லாம் அவர் கேட்டுட்டு கட்டையுமே அவுத்து விட்டுறாரு. இப்போ கட்டை அவுத்து விட்டுட்டு அவங்கள ரேப் பண்ண பாக்குறாரு. அவங்களும் அதெல்லாம் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய தலையிலே ஒரு முட்டிட்டு எந்திரிச்சு வேகமா ஓடி போய் அங்க பக்கத்துல ஒரு சங்கிலி இருக்கும், அந்த சங்கிலி எடுத்து அவர் கழுத்துல மாட்டி அவரை சேர்ல கட்டி போட்டுறாங்க. சேர்ல கட்டி போட்ட உடனே அது எல்லாத்தையுமே கேமரால பாத்துருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ரூம் எல்லாம் திறந்துட்டு உள்ள வந்துருவாங்க. கூட சேர்ந்து அந்த ஹெட்டுமே அங்க வராரு. ஆனா இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா எவனாச்சும் கிட்ட வந்தீங்க இவனை நான் போட்டு தள்ளிடுவான், எவனு கிட்ட வர்ற எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் அந்த ஹெட்டு பார்த்துட்டு ஒருத்தன் தான் நான் செத்து போனா போட்டு தள்ளுங்கன்னு சொல்ல அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ஐயோ என்ன இவன் அப்படி போயிட்டே இருக்கானேன்னு சொல்லி சுதாரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் என்னால தர முடியும், நீங்க இது எல்லாத்தையுமே பணத்துக்காக தானே நடத்துறீங்க, நானும் உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன், நீங்க எவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு
ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த ஹெட் சிரிக்கிறாரு. எப்படி பண்ணுவ? உன்னுடைய அப்பா அம்மாட்ட பணம் கேட்பியான்னு கேட்க, என்னுடைய அப்பா அம்மாலாம் கிடையாது, என்கிட்டயே நிறைய பணம் இருக்கு, நான் நினைச்சேன்னா மொத்த இடத்தையுமே வாங்க முடியும், அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் சொல்லுன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு ஸ்டூவர்ட் சொல்றாரு, ஏய் என்ன பண்றீங்க, நான் தான் இங்க கஸ்டமர், என்ன விட்டுட்டு அவளை கவனிக்கிறீங்கன்னு சொல்ல, அதுக்கு இந்த ஹெட்டோ சொல்றாரு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இங்க எங்களுக்கு பணம் தான் முக்கியம், யார் கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம்னு சொல்லிட்டு இவங்க அந்த அக்ரிமெண்ட் பத்தி சொல்றாங்க. பணம் வந்து பிரச்சனை கிடையாது, ஆனா இங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஒருத்தவங்களை கொலை பண்ணாம வெளியில போக முடியாது, நீ உன்னை கொலை பண்றியான்னு கேட்க அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப அந்த நேரமும் ஸ்டூவர்ட் என்ன சொல்லுவாருன்னா, நீ என்ன கொன்னாலுமே உன்னை போட்டு தள்ளிடுவானுங்க, நீ முட்டாள் கழுதைன்னு சொல்ல, அதை அவங்க கேட்டுட்டு பயங்கர கடுப்பாயிடுறாங்க. என்ன சொன்னேன்னு கேட்க திருப்பியுமே அவரு ஏய் முட்டாள் கழுதைன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவருடைய ஆண் உறுப்புல குத்திடுறாங்க, கத்தியால குத்தி அதை அப்படியே அறுத்து கையாலையுமே எடுத்து அந்த நாய்க்கு தூக்கி போட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்ச நேரம் ஷாக் ஆக, சரி ஓகே கான்ட்ராக்ட் படி நீ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டியா, வா வெளியில போலான்னு சொல்லி இவங்களை ஒரு ரூம்பு கூட்டிட்டு போய் அவங்க முதுகுலயே அந்த நாய் சிம்பிளை வேற பச்சை குத்துறாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் படி இது எல்லாமே இருந்தாதான் அவங்கள வெளியே விடுவாங்க. இப்ப பச்சைலாம் குத்திட்டு இவங்களை வெளியுமே அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்ட உடனே இங்க காட்டுறாங்க இவங்களும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, திருப்பியுமே இன்னொரு பொண்ணை மேனிபுலேட் பண்ணி எப்படியாச்சும் கடத்திட்டு போலான்னு பார்த்துட்டு இருக்க, அப்ப இங்க ஒரு சின்ன பையன் வந்து இவனுடைய பர்ஸை திருடிட்டு போயிடுறான். அவனை பார்த்த உடனே இவங்களும் அவனை வேக வேகமா துரத்திட்டே ஓட, அப்ப அங்க தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. கீழே அவங்க விழுந்த உடனே எந்திரிச்சு யாரா அதுன்னு பார்த்தா அது வேற யாருமே கிடையாது, ஜெர்மன் தான். என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு தள்ளிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையவே வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அவங்க மண்ணு போயிட்டே இருக்க, இங்க இந்த சின்ன பசங்க அந்த தலையை வச்சு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அதோட ஹாஸ்டல் பார்ட் 2 முடியுது. ஹாஸ்டல் பார்ட் 2 ஃபுல்லாவே பாக்ஸ்டனை வச்சுதான் நவரும்னு ஸ்டார்டிங்ல எதிர்பார்த்தது, ஆனா நமக்கே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்துட்டானுங்க. படம் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல பாக்ஸ்டனை போட்டு தள்ளிட்டு ஒரு புது கதையை காட்டியிருக்காங்க. ஒருவேளை இந்த படத்துல மட்டும் பாக்ஸ்டனை ஃபுல்லாவே காட்டியிருந்தா இந்த படம் ரொம்பவே ஒரு சூப்பரான படமா வந்திருக்கும். ஆனாலும் இந்த படமுமே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்ததோ தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.